நெல்லை மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னம்பலம் நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 56வது வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன்பாக தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர் சுடலைக்குமார் அளிக்கும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், சொல்லுங்க, அங்க மறு வாக்குப்பதிவு நடப்பதற்கான காரணம் என்ன? வணக்கம் சர்மிளா. தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த மே 16ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள 232 தொகுதிகளில் நடைபெற்றது. அதே போல்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த மே 16ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த சூழலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தென்காசி தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் 56 என்ற வாக்குச்சாவடியில் மொத்தம் 972 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த 972 வாக்காளர்களில் அன்றைய தினம் வாக்குப்பதிவின் முடிவின் போது 592 வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். அந்த 592 வாக்காளர்கள் தான் வருகை பதிவேட்டிலும் இருந்த நிலையில் வாக்குப்பதிவின் முடிவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு முடிவின் போது அனைத்து முகவர்களுக்கும் மொத்த வாக்குகள் எவ்வளவு பதிவாகி இருக்கின்றன என்பது குறித்த அந்த டோட்டல் மொத்த வாக்குப்பதிவானது காண்பிக்கப்படும். அந்த வகையாக காண்பிக்கப்படும் போது அதில் 644 வாக்குகள் பதிவாகி இருந்ததாக காண்பிக்கப்பட்டது. 52 வாக்குகள் கூடுதலாக எப்படி வந்தது என்று குறித்து அனைத்து முகவர்களும் தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த சூழலில் தொடர்ந்து இங்கு உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தார். இந்த சூழலில் இந்த வாக்குச்சாவடியில் எப்படி அந்த கூடுதலாக 52 வாக்குகள் பதிவாகி இருந்தன என்பது குறித்து விசாரணை நடத்திய போது, அதாவது வாக்குப்பதிவிற்கு முன்னதாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காலை 7 மணிக்கு முன்னதாக மாதிரி வாக்குப்பதிவானது பதிவு செய்யப்படும். அந்த வகையிலாக இந்த தென்காசி தொகுதிக்குட்பட்ட இந்த வார்டு எண் 56இல் மாதிரி வாக்குப்பதிவானது பதிவாகி இருந்தது. அளிக்கப்படாமல் இருந்ததன் காரணமாக கூடுதலாக 52 வாக்குகள் பதிவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அனைவருடைய கோரிக்கையை ஏற்று, அதாவது இந்த தென்காசி தொகுதிக்குட்பட்ட இந்த வார்டு எண் 52க்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பரிந்துரை செய்திருந்தார். இந்த சூழலில் நேற்றைய தினம் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இந்த வார்டு எண் 56க்கு மட்டும் இன்றைய தினம் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். அதன்படிதான் தற்பொழுது காலை 7 மணிக்கு முதல் துவங்கி தற்பொழுது மறு வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. ஷர்மிளா. சுடலைக்குமார், அங்கிருக்கும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்களா? அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக சர்மிளா. அதாவது இந்த வார்டு எண் 50 தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் திமுக சார்பில் காங்கிரஸ் கூட்டணி, தமாக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட 11 வேட்பாளர்கள் இங்கு களத்தில் உள்ளனர். நான் முன்னதாக கூறியபடியே இந்த வாக்குச்சாவடியில் மொத்தம் 972 வாக்காளர்கள் உள்ளனர். நேற்றைய தினம்தான் இதற்கான அறிவிப்பானது, அதாவது இன்றைய தினம் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று நேற்று மாலை சுமார் 7 மணி அளவில் தான் உறுதியான தகவலானது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சமயமூர்த்தி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதுமே இந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வீதிகளிலும் ஆட்டோக்கள் மூலமாக, ஒலிபெருக்கி மூலமாக அனைவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய தினம் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று. அதேபோல் இன்று காலை முதல் அனைவருக்குமே பூத் ஸ்லிப்பும் கொடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காலை 7 மணி முதல் ஆர்வத்துடன் பொதுமக்கள் தற்பொழுது தங்களுடைய வாக்கினை செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது நிலவரப்படி மற்றும் 90க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து, அதாவது மே 16ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது ஆள்காட்டி விரலில் பதிவு இருந்தது. தற்பொழுது அதற்கு அடுத்த விரலான நடுவிரலில் தற்பொழுது அவர்களுக்கு மை வைக்கப்படுகிறது. தொடர்ந்து காலை முதல் இந்த வாக்குச்சாவடியில் இங்கு உள்ள பொது பார்வையாளர் லால் சுக்லா தலைமையில் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை தென்காசி ஏஎஸ்பி தலைமையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் வாக்குப்பதிவுக்கு நடைபெறும் அந்த வாக்குச்சாவடியின் முன்பாக மற்றும் 100 மீட்டர் மற்றும் இந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளிலும் தொடர்ந்து காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷர்மிளா. சுடலைக்குமார், அந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு மட்டும் சிறப்பு விடுமுறை ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா? அதாவது இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரையில் 972 வாக்குகள் தான் உள்ளன. மொத்தம் 3 அல்லது 4 தெருக்கள் தான் இருக்கும். எனவே அந்த மாதிரியான விடுமுறை என்று ஒரு அறிவிப்பு நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கவில்லை. தொடர்ந்து அனைவருக்குமே இன்றைய தினம் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவித்திருந்தார். இருந்த போதிலும் இங்கிருக்கும் பெரும்பாலோர் வெளியூரில் சென்றிருப்பதன் காரணமாக இன்றைய தினம் வாக்குப்பதிவானது கடந்த வாக்குப்பதிவை விட சற்று குறையும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.